நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. சோதரிகிற ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம். நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்தினதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரை நீங்கள் இந்த வெளியில பேச முடியாது கூட ஜெபிக்கிற மடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுவீராக. உங்களுடைய நாமம் உங்களுடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருத்தருக்கு செலுத்துகிறோம். ஏசி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்முடைய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். இம்மட்டு வழிநடத்தின தேவன் இனி வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு தெரிந்த பாடலை பாடுகிறேன். ஏசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஏசு ராஜா முன்னை செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. ஏசு ராஜா எங்கள் ராஜா, ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம் குடும்பங்களை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 21 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கூட இந்த நாளிலும் கூட ஒரு குருத்தலை ஞாயிறை என்ன செய்ய போகிறோம்? நாம் ஆசரிக்கிற போகிறோம். பஸ்கா பண்டிகையை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசரித்தார். அதே போலதான் இந்த நாளிலும் கூட நம் இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் ஆசரிக்கிற நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த இத்தனை பாடுகள் பட்டார், எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? நம் எல்லாருக்கும் இரத்தம் சிந்தும்படியாகவே, எல்லாருக்கும் மீட்பை கொடுக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இதிலே பார்க்கிறோம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? ஆர்ப்பரித்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போ ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் என்ன செஞ்சார்? இருந்தார். ஹல்லேலூயா. அது பின்னடப்பாரும் முன்னடப்பாரும் திரளான ஜனங்கள் என்ன செஞ்சார்களாம்? அவரை சோத்தரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எருசலேமுக்கு சமமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவரில் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் என்று சொன்னார். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவித்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கழுதையை கொண்டு வாருங்கள், கழுதை குட்டியை கொண்டு வாருங்கள். ஏன்னா அதில் இயேசுவே என்ன செஞ்சாராம்? குருத்தோலையை ஏந்தி கொண்டு அவர் இதில் பவனி செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ இதில் போயிருக்கலாம். ஆனாலும் எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட
வைக்கப்பட்ட ஒரு கழுதையை தேடி போனார். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா அது அந்நாட்களிலும் கூட பொதி சுமக்கிற ஒரு கழுதையாய் காணப்பட்டது. எத்தனையோ விதத்தில் அது அடிமைத்தனமாய் இருந்த ஒரு கழுதையாய் காணப்பட்டது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு என்ன செஞ்சாராம், அந்த கழுதையை நீங்கள் என்ன செய்யுங்கள், இடத்திலே கொண்டு வாருங்கள், எங்க கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 சீசர்களை அழைத்து நீங்கள் இந்த கிராமத்துக்கு போங்கள், இந்த ஆண்டவருக்கு இந்த கழுதை குட்டியும் கழுதையும் தேவைப்படுகிறது என்று சொல்லி அவரிடத்திலே சொன்ன உடனே அங்க என்ன செய்தாங்க, போறாங்க. ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி என்ன செஞ்சார்களாம், அவரை அனுப்பினார்களாம். ஏன் கர்த்தர் என்ன செய்கிறாரா, உன்னிடத்தில் வருகிற இந்த ராஜா எப்படிப்பட்டவர், இது எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் சகரியாவை எடுத்துக்கொள்ளுவோம். சகரியா 9ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே நிறைவேறுவதற்காக இங்க தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்கிறது, உரைக்கப்பட்டு இருக்குது. இந்த நிறைவேறுதலின் ஆரம்பமாய் இந்த புதிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சகரியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அருமையான வசனம் பார்த்தீங்களா. இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அப்படி அவர் எப்படிப்பட்டவராம், நீதியுள்ளவராய் இருக்கிறார், நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராம், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராம், தாழ்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைங்க பார்த்தீங்களா. ஆனாலும் பாருங்க, எருசலேமின் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே கெம்பிரி என்று சொல்லி திரளான ஜனங்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பார் என்ன செஞ்சாங்களாம், நடந்து ஓசனா என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி துதித்தார்களாம், சோத்தரித்தார்களாம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படும், அவர் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னர் 7 நாட்கள் என்ன செய்வாங்களாம், குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பலிப்பீடத்தை சுற்றி வருவது யூதர்களின் வழக்கமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே ஆம் என்றும் அப்படியே என்ன செய்கிறதாம், நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குருத்தோலை பண்டிகை 7 நாட்கள் யூதர்கள் அனுசரிக்கிறது வழக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பலிப்பீடத்தை அவர்கள் என்ன செஞ்சார்களாம், சுற்றி வந்தார்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்திலே ஒரு குமாரனாய் வந்தார். குமாரனாய் வந்து அநேக பாடுகளை பட்டார். ஆனாலும் அவர் போகக்கூடிய பாதைகள் எல்லாம் எத்தனையோ பாடுகள் வந்தாலும் அவர் என்ன செய்கிறாராம், எல்லாவற்றை கடந்து சென்று பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகையின் ஆரம்பம் 7 நாட்கள் என்ன செய்வாங்களாம், யூதர்கள் அனுசரித்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் குருத்தோலைகளை பிடித்து என்ன செஞ்சாங்க, எல்லா திரளான ஜனங்கள் நடந்து போனார்கள். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார், ஒரு நீதியுள்ள தேவனாய் இருந்தார். அவர் ரட்சிக்கும்படியாக அவருடைய பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக முன்கூட்டியே என்ன செஞ்சார், பிதாவாகிய தேவன் தன் குமாரன் இந்த உலகத்திலே கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காகவே, அவர் தன்னை ஒப்பு கொடுப்பதற்காகவே, தன்னுடைய இரத்தத்தை சிந்துவதற்காகவே அதை முன்கூட்டியே என்ன செஞ்சார், ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் என்ன செஞ்சாராம், ஏறி வந்தாராம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிட்டையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய தாழ்மையான குணங்கள் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அவர் ரட்சிக்கிறவராய் வந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவர், ஒரு அமைதியின் அரசராய் என்ன செஞ்சார், இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படும் போது வாய் திறவாதவராய் என்ன செஞ்சார், இருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் அமைதியின் அரசராய் இருந்தார். ஹல்லேலூயா. அது எதற்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தின ரத்தம் நம்மளை மீட்கும்படியாகவே இது முன்குறித்த அடையாளமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது,
தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன செஞ்சதாம் நடந்தது. சீசர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை என்ன செஞ்சார்களாம்? ஏற்றினார்களாம். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரங்களை என்ன செஞ்சார்கள்? போட்டு அவரை என்ன செஞ்சாங்களாம்? அந்த கழுதையின் மேல் ஏற்றினார்களாம். ஹல்லேலூயா. அவர் திரளான ஜனங்கள் போறாங்க, ஆனாலும் அவரை ஓசனா என்று சொல்லி அந்த ராஜாவை என்ன செஞ்சாங்க? புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் அமைதியின் அரசராகவும் அதே போல இயேசுவே ஆசாரியராகவும் என்ன செஞ்சார்? இருந்தார். ஹல்லேலூயா. அந்த ராஜாவை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கொண்டாடினார்கள். ஏன்? அவருடைய சிலுவையினுடைய அடையாளங்கள் எல்லாம் முன்கூட்டியே நடந்தது. ஹல்லேலூயா. பஸ்கா பண்டிகை, அவருடைய ரத்தம், அவருடைய சிந்தின ரத்தம் நம்மளுக்கு என்ன செய்யும்? மீட்பை கொடுக்கும்படியாகவே இந்த பஸ்கா பண்டிகையெல்லாம் என்ன செஞ்சது? நடந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா சிலான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வஸ்திரங்களை விரிக்காங்க. வஸ்திரங்களை விரித்து அவரை ஏற்றுதாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வரும்பொழுது மரக்கிளைகளை எல்லாரும் என்ன செய்தாங்க? போட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாராம்? புகழ்ந்தார்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா சொல்லி என்ன செஞ்சார்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனை நாம் ஆர்ப்பரிப்போம். அவர் முற்றிலுமாக தன்னையே தாழ்த்தினார். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காகவும் தன்னையே தாழ்த்தினார். அவர் இடத்துல இருந்தது சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அதில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் சாந்த குணம் உள்ளவர். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு என்ன செய்வார்? உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வசனம் என்ன செய்யுது? நிறைவேறப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அந்த சாந்தத்தை ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? முன் குறித்து வைத்திருக்கிறார். முன் மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் வைத்து போகிறார். ஹல்லேலூயா. அதே போல பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுவோம், லூக்காவிலே நம்ம அதே வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். எல்லா தீர்க்க தரிசன வசனங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்று என்ன செய்கிறது? உரைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே இல்லை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. 29வது வசனம் எல்லாம் என்ன செய்கிறது? அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே எங்கே போகிறாரு? அதே பெத்தானியாவுக்கு தான் அந்த இடத்துல போகும்போது தான் அதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல என்ன செய்தாங்க? பார்த்தீங்கன்னா 34வது வசனம், அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி, ஆண்டவருக்கு வேண்டுமென்று அதை சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? தேவனுக்கு அது தேவைப்படுகிறது, இயேசுவுக்கு அது என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இந்த அதிகாரத்திலையும் அது அப்படியே என்ன செய்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அநேக அற்புதங்களை குறித்து எல்லாரும் என்ன செஞ்சார்களாம்? சந்தோஷப்பட்டார்களாம். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் தான் என்ன செய்கிறார்? ஏறி வருகிறார். ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்? அவரை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலே சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வரும்பொழுது ஒரு சமாதானத்தின் தேவனாய் என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். ஒருவேளை இன்னைக்கு கூட நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் இடத்திற்கு இன்னைக்கு வாரா. எப்படி அன்னைக்கு ஒரு கழுதை தள்ளப்பட்ட ஒரு கழுதையாய் காணப்பட்டதே, அவர் அந்த கழுதையை தேடி போனார். ஒருவேளை இன்னைக்கு கூட அவர் உங்களை தேடி வருகிறார். இந்த நாளிலும் கூட அநேக பாடுகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு சமாதானமே இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் சஞ்சலத்தோடும்
தவிப்போடும் கூட இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு உங்களை தேடி வருகிறார். அது யாருக்கு வேண்டும் என்று சொல்லி? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை நோக்கி தேடி வருகிறவராய் இருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரே. அவரை நீங்கள் சோதரிக்க ஆயத்தமா? அவரை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை சோதரிக்கும் பொழுது, அவரை ஆர்ப்பரிக்கும் பொழுது, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறாரே. அதற்காகத்தானே தன் ஜீவனையே கொடுத்தாரே. அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே. அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே. அவர் நமக்காகவே மரித்தாரே, நமக்காக இரத்தம் சிந்தினாரே. அவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோமே. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியாலே நீங்கள் அவரை நோக்கி பாருங்களேன். அவர் உங்கள் வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் அவர் வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவருடைய சொல்லுக்கு இந்த சீசர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். என்ன ஏதுன்னு கூட கேட்கல. ஆனால் அவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார்களே. ஒருவேளை இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏதாவது எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே போல அவர் சாந்த நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அதே போல நாமும் சாந்தம் உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? ஒரு நீதி உள்ளவராய் இருந்தார், உண்மையுள்ளவராய் இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தாரே. அதே போல நம்மளிடத்திலே பரிசுத்தம் காணப்பட நீங்க உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அவர் ரட்சிக்கிறவராய் இருந்தார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருந்தார். அவர் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருந்தார். அநேக அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டாரே. அவர் இன்றைக்கும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினாரே தேவன். அவர் நமக்கு மீட்பை கொடுக்கும்படியாக அவர் இரத்தத்தை சிந்தினாரே. அந்த இரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறதே. அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் உங்களை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாரே. அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போமா? அதே போல பாத்தீங்க, அவர் அமைதியின் அரசராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அமைதி நிறைந்தவராய் இருந்தார். அதே போல் அவரே ராஜாவாகவும் ஆசாரியராகவும் என்ன செஞ்சார்? இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மிடத்தில் கேட்கிறார், நீ எனக்கு வேணும் என்று சொல்லி. ஒருவேளை ஒரு கழுதை குட்டியை போல நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவராய் இருக்கிறார். உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணி ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கை பண்ணி விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த பரிசுத்தத்தின் கரம் வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அவர் உங்கள் இல்லத்திலே வருவார், உங்கள் குடும்பத்திற்குள்ளே வருவார். அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு அமைதியின் அரசராய் உங்கள் இல்லத்திலே வாழ இருக்கிறாரே. உங்கள் உள்ளத்திலேயும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தேசத்திலும் கர்த்தர் உங்களை வாழ்ந்து சுகித்திருக்க பண்ண வல்லவராய் இருக்கிறாரே. அவரை நாம் ஆராதிப்போமா? ஒசனா என்று சொல்லி எல்லா ஜனங்களும், திரளான ஜனங்கள் அவரை ஆர்ப்பரித்தார்களே. இன்று நாம் ஆர்ப்பரிப்போமா? என் ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போமா? அவருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ பேசின வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நீர் இந்த வேலையிலும் கூட ராஜா அப்பா, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்காங்களோ கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ இசப்பா, அவங்க உள்ளத்துல நீங்க பேச முடியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, நீரே ஆண்டவரை சோத்தரிக்கப்பட்டவர், தாவீதின் குமாரனுக்கு ஒசனா என்று சொன்னது போல உன்னதத்திலிருந்து வருகிறவர், மகிமையின் தேவன் என்று சொல்லி ஆண்டவரை எல்லா ஜனங்களும் ஆண்டவரை உம்மை சோதரித்தார்களே, உம்மை ஆர்ப்பரித்தார்கள் சாமி. அப்பா, அதே போல ஆண்டவரை நீர் எங்களை தேடி வந்தீர் ராஜா. எங்களுக்காக மீட்பை கொடுக்கும்படியாக உங்களுடைய ரத்தத்தையே சிந்தினீர் ராஜா. அதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியா இசப்பா, இதை யாரெல்லாம் பார்க்காங்களோ இசப்பா, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்காங்களோ ஆண்டவரை
அவங்க குடும்பத்தில் ஆண்டவரை நீர் சமாதானத்தை ஊற்றுவீராக. அமைதியின் அரசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறே, ஒரு அமைதியில் ஆண்டவரை அப்பா அமைதல் நீங்கட்டும் என்று சொல்லுது போல ஏசப்பா எல்லா அமைதல் உண்டாகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரை காற்றை போல ஆண்டவரை எத்தனை அலைகள் வந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக நீர் போகும்போது அமைதல் உண்டாகும்படியாய் அமைதியின் அரசன் என்று சொல்லப்பட்டது போல இயேசுவே நீரே அந்த வீட்டில் ஆண்டவரை ஆசாரியராகவும் ராஜாவுமாக இருக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஏசப்பா இந்த நோக்கத்தோடு ஆண்டவரை அழுது ஆண்டவரை இயேசுவே என் குடும்பத்தில் ரட்சிப்பை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்காங்களோ அந்த ரட்சிப்பை நீர் ஊற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ரட்சிக்கப்படட்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரை. ஏசப்பா அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரை ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரை காணப்பட நீங்க உதவி செய்வீராக. இந்த கரத்திலே ஆண்டவர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜாஸ்வா டிவி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா துதி கனமையும் எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஊரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.